ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல சன் நெக்ஸ்ட் ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்க சாகசம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு காமெடி த்ரில்லர் ஜானர்ல எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரு நம்ம ஹீரோயினை லவ்வும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வேற பையனோட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நம்ம ஹீரோ அண்ட் கோ கள இறங்குறாங்க. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா என்ன ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரியை காட்டுறாங்க. அந்த ஸ்டோரியும் நம்ம ஹீரோயினோட ஸ்டோரி எப்படி லிங்க் ஆகுது, கடைசியில் நம்ம ஹீரோயின் சேர்ந்தாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை கொடுத்திருக்காங்க. ஒரு லவ் ஸ்டோரியும் ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரியும் எப்படி மிங்கிள் ஆகுது, கடைசியில் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி அத பெர்ஃபார்மன்ஸ்ல படத்துல அடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அது குறிப்பா நம்ம ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், நரேன் அப்படி இப்படின்ட்டு பல பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் ஒவ்வொருத்தர் கேரக்டர் ஓரளவு ஓகே எழுதிருக்காங்க. இன்னும் பெட்டரா பண்ணியிருந்தா நல்லாவே இருந்திருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு காமெடி படம். ஆனா காமெடி எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா கண்டிப்பா பல போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அதே மாதிரி பல போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட்டும் ஆகல. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். டெக்னிக்கலி படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபர் நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்தது. எடிட்டிங்கும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா கட் பண்ணிருக்கலான்றது என்னோட கருத்து. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் டல்லா போனாலும் அப்புறம் ஒரு லெவலுக்கு மேல ஓரளவு பிக்கப் ஆகி போனாலும் செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு லாஸ்ட் 20 மினிட்ஸ் நல்லா இருக்கு. அதுக்கு முன்னாடி பயங்கர காமெடி மட்டும் இன்னும் பெட்டரா ஒர்க் அவுட் பண்ணினா இந்த படம் வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.